ஹலோ டெவலப்பர்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வழக்கம் போல் டெவலப்பிங் கண்டென்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன ஒரு ரியாலிட்டி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா, இப்போ ஒரு டெவலப்பர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா டெவலப்பருக்கு எல்லாமே தெரியுமான்னு கேட்டால் அவருக்கு டெவலப் பண்ணுறதை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் சர்வர்லேருந்து வெப்சைட்டை டொமைன் பர்ச்சேஸ் பண்ணி சர்வரில் கனெக்ட் பண்ணி அதுலேருந்து உங்களுக்கு ஹோஸ்ட் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் உங்களால் சைட்டை ஃபுல்லாக டாப் டு பாட்டம் ஸ்க்ராட்ச் டு எண்டு உங்களால் ஒரு டெவலப்பராக ஒரு சைட்டை எல்லாருமே பண்ணுவாங்களான்னு கேட்டால் யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்துட்டிங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் இப்போ வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, என்னோடய கசின் சிஸ்டர் பெங்களூரில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஆக்சுவலி நான் என்கிட்ட கேட்டது என்னென்னா என்ன ரோல் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டங்காட்டி, நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா, சரி ஓகே, அப்போ கேம்பெயின்லாம் எப்படி ரன் பண்ணுவீங்க, மெட்டாட்லாம் கூகுள் எக்ஸ்லாம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி அவங்க ஃப்ரெஷர் தான், நான் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்ல கிடையாது. ஆஸ் எ ஃப்ரெஷராக இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயே இமெயில் மார்க்கெட்டிங் தனியாக ஒரு ஜாப் ரோல் இருக்கான். எனக்கு இப்போ தான் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை பேர்த்துக்கு தெரியுதுன்னு பார்க்கலாம். இமெயில் மார்க்கெட்டிங்க்கு தனியாக வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த இமெயில் மார்க்கெட்டிங்கில் சரி, அதாவது நீங்கள் கேம்பெயின் ரன் பண்ணி லீட் எடுத்து பிடி கிட்ட தருவாங்களான்னு கேட்டால் இல்லை. ஆக்சுவலி அவங்களுக்கு வேறு யாரோ லீட்ஸ்லாம் எடுத்து தராங்க. அந்த லீட்ஸை இவங்க சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த சேல் பண்ணி அந்த சேல்லேருந்து வர லீட்ஸ் எடுத்து பிடி கிட்ட தராங்க. அவங்க பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு அதுலேருந்து அவங்க சர்வீஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மளை மாதிரி இனிஷியலேருந்து கற்றுக்குறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லாமே தெரியும். இப்போ ஒரு WordPress டெவலப்பராக ஒருத்தர் கற்றுக்குறாங்க அப்படின்னா டொமைன் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், டொமைன் டூ வேறு ஏதாவது சர்வர் வேறு எதுலையா வாங்கியிருந்தால் டொமைன் ஹோஸ்டிங் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணணும், தென் அதுக்கப்புறம் எப்படி WordPress இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கப்புறம் வெப்சைட் எப்படி டெவலப் பண்ணணும், தென் அந்த வெப்சைட் எப்படி நம்ம லைவ் பண்ணுறது, வெப்சைட்டில் ஏதாவது சர்வர் சைடு ஏதாவது எரர் வந்துச்சுன்னா எப்படி அதை கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது டாப் டு பாட்டம் ஃப்ரெஷருக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் கேட்டு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ ஒரு ஆங்குலர் டெவலப்பர், ரியாக்ட் டெவலப்பர் எடுத்துக்கோங்களேன். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு டிசைனை கொடுத்தா அந்த டிசைன் மாதிரி பண்ணுவாங்க, ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணுவாங்க. ஆக்சுவலி அது ஒரு டேலண்ட் தான், நான் இல்லைன்னு நான் சொல்ல, அது ஒரு ஸ்கில் தான். ஆனால் அவங்களுக்கு அந்த வட்டத்தை தாண்டி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இப்போ அவங்கள நம்ம சர்வரில் தூக்கிட்டு போய் உட்கார வச்சு இதில் எரர் காமிக்குதுப்பா, இதில் ஏதாவது பண்ணு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் டெவலப்பிங் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கணும்னு இல்லை, ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேலை கிடச்சிடும். தென் அடுத்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஃபீல்ட்லேயுமே செட் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்கும். இப்போ நம்ம டெவலப்மெண்ட் எடுத்துட்டோம்னா வைங்களேன், இப்போ ஆக்சுவலி ஸ்டார்டிங் டிசைன்லேருந்து போயிடலாம். இப்போ UIUX டிசைனர்னால் அவர் டிசைன் மட்டும் தான் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி டெவலப்மெண்ட்னா டெவலப்பர்னால் டிசைன் கொடுத்தாங்கன்னா அதை டெவலப் பண்ணி தருவாங்க. அப்புறம் சர்வர் சைடு ஒர்க் பண்ணுறீங்க தான், அதை லைவ் பண்ணுறது, எதாவது எரர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன எரர்னு பார்த்து அதை நம்மக்கிட்ட சொல்லி நம்ம அந்த எரர் கிளியர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே செட் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்கும். இப்போ டிசைனர்னால் டிசைனர் மட்டும்தான் அந்த வேலையை பார்த்துக்கணும், டெவலப்பர்னால் டெவலப்பர் மட்டும்தான் அந்த வேலையை பார்த்துக்கணும், டெவலப்பர்லேயே ஃப்ரண்ட் எண்டு பேக் எண்டு ரெண்டு பேர் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி குவாலிட்டி செக்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம வெப்சைட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க செக் பண்ணி அதில் எதாவது பக் இருந்தால் அதை கண்டுபிடிச்சி நம்மக்கிட்ட சொல்லி அதை நம்ம ரெட்டிஃபை பண்ணி கிட்லேருந்து கோடை டவுன்லோட் பண்ணி அதை கரெக்ஷன் பண்ணி அதை அப்புறம் நம்ம திருப்பி கிட்டில் புஷ் பண்ணி அந்த கிட்டில் இருக்கிற கோடை எடுத்து திருப்பி மறுபடியும் அவங்க கரெக்ஷன் பார்த்து அந்த கரெக்ஷனில் இருக்கிற கோடெலாம் கரெக்டாக இருக்கான்னு அவங்க செக் பண்ணி தென் அதுக்கப்புறம் தான் அவங்க சர்வர்லேயே அப்லோட் பண்ணி சைட்டை லைவ் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ ப்ராசஸ் கோடிங்கில் இருக்குது. ஆனால் WordPressல இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு சில கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, டொமைன் வாங்கி வச்சுப்பாங்க. ஆனால் அந்த டொமைனில் வெப்சைட்டை டெவலப் பண்ணாமல் சப்டொமைன் போட்டுப்பாங்க. கேட்டால் இது மெயின்டைன் பண்ணுறோம், மெயின்டெனன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சப்டொமைனில் போட்டு எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு ப்ராப்பராக பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளைண்ட்கிட்ட வெரிஃபை வாங்கிட்டு இந்த டிசைன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏதோ நல்ல நாள் பார்த்து ஓப்பன் பண்ணுற மாதிரி வெப்சைட்டை அவங்களோட டொமைனில் லைவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் டெவலப்பிங் ஃபீல்டு வரீங்கன்னா டாப் டு பாட்டம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால்
கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க தேவையில்ல. உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபீல்டில் வரீங்களோ, இப்போ டெவலப்பிங்கில் வரீங்கன்னா டெவலப்பிங் மட்டும் நல்லா கற்றுக்கோங்க. ஸோ இதே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வரீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்துட்டு நிறையா கேட்டகரிஸ் இருக்கான். ஸோ அது என்னென்னு எனக்கே தெரியல. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா கான்டென்ட் கிரியேட் பண்ணணும், கான்டென்ட் கிரியேஷன் தெரிஞ்சிருக்கணும், எஸ்இஓ பண்ண தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் வந்துட்டு மெட்டா ஆட்ஸு, கூகுள் ஆட்ஸு, அப்புறம் வந்துட்டு சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் ஆஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்சனாக சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஸோ அப்படி கிடையாது. எஸ்இஓ பண்ணுறது தனியாக இருக்கானுங்க, கண்டென்ட் கிரியேஷன் தனியாக இருக்கானுங்க, சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட் தனியாக இருக்கானுங்க, மெட்டா ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸுக்கு தனியாக இருக்கானுங்க, எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், இதுக்கெல்லாம் தனியாக இருக்காங்கன்னு எனக்கு ஒரு பாஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி தான் தெரியும். என்னடா இது கூட தெரியாமல் இருக்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தோணலாம். நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு இப்போ தான் தெரியும். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா இதில் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா வந்துட்டு, நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் ஒருத்தர் தான் வந்துட்டு இது எல்லா வேலையுமே பார்ப்பார். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த மெட்டா ஆட்ஸு, கூகுள் ஆட்ஸு, எஸ்எம்எஸ்ஸு, வாட்ஸ்அப்பு, இமெயிலு, கான்டென்ட் கிரியேஷனு, எஸ்இஓ, இது எல்லாருமே வந்துட்டு ஒரே ஆளாக பார்ப்பார். ஆனால் இதுலேயே வந்துட்டு அவருக்கு எந்த வேலையுமே இருக்காது. மேக்ஸிமம் மோஸ்ட் வந்துட்டு பர் டேக்கு வந்துட்டு 4 ஹவர்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணுவார். ஸோ அப்படிங்கிறப்ப இது எல்லா வேலையுமே சேர்த்தியே அவருக்கு 4 மணி நேரம் தான் ஒர்க் ஹவர்ஸ்னால், அப்போ வந்துட்டு இது ஒவ்வொரு கேட்டகரிலையும் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அப்போ அவங்களுக்குலாம் எவ்வளோ ஒரு 5 நிமிஷம் தான் வேலை இருக்கும் போல், இப்படி பட்டன் அமுத்தி விட்டு ஆட் ரன் ஆகட்டும்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க போல். ஸோ அப்படி இருக்கப்போ வந்துட்டு நம்ம அந்த ஒரு அந்த ஸ்கில்லுக்கு வந்துட்டு இந்த 5 நிமிஷத்துக்கு வந்துட்டு அவ்வளோ சேலரி தராங்கடா. மினிமம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் பார்த்துட்டிங்கன்னா 20 to 25 தருவாங்க. ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை 6 to 7 months இருந்தாலே வந்துட்டு 20 to 25 தருவாங்க. ஸோ அப்படிங்கிற இருக்கிறப்ப அவன் செய்கிற அந்த 4 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் வேலைக்கு வந்துட்டு 20 ரூபாயிலேருந்து 25,000 சம்பளமா அப்படின்னு கேட்டால், அதுக்கு அவர் போட்டுக்கிற எஃபெக்ட் தான் அவருக்கான அந்த சேலரி வந்துட்டு வாங்கி தருது. ஸோ இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு, ஸோ இப்போ ஒரு காய்கறி கடை வச்சுருக்கிறவரோ இல்லை வந்துட்டு ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறவர்கிட்டயோ போயிட்டு வெப்சைட் பண்ணி கொடுங்க, எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆட் ரன் பண்ணி கொடுங்கன்னா கண்டிப்பாக பண்ணி தர மாட்டாங்க. ஏன்னா அது எங்களுக்கு தெரியாது. இதை நம்ம கற்றுக்கணும்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்து நம்ம போட்டு ஒரு எஃபெக்ட் போடுறோம் இல்லையா, அந்த எஃபெக்ட்கான ரிசல்ட் தான் உங்களுக்கு அந்த சேலரி. இப்போ நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் கோர்ஸ் பண்ணி ஒரு 50,000 60,000 பே பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு கோர்ஸ் படித்து உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் செலவு பண்ணி படித்த காசுக்கு வந்துட்டான உங்களுக்கு சேலரி கிடைக்கலன்னா யாருக்குமே அந்த ஒரு ஒர்க்குக்கு போக தோணாது. ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போ நிறையா ஃப்ரெஷர்ஸ் வந்து யோசிக்கிற விஷயம் என்னென்னா வந்துட்டு, எல்லா டெவலப்பர்ஸுமே வந்துட்டு 30,000 40,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப வந்துட்டு நான் ஒரு 8K வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நான் ஏன் அந்த வேலைக்கு போகணும், எனக்கு வேறு இடத்துல வந்துட்டு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு எப்படா கிடைக்கும். ஸோ ஆக்சுவலி நீ வந்துட்டு ஒரு ஃப்ரெஷர் அப்படின்னா உனக்கு ஃப்ரெஷருக்கான சேலரி தான் தருவாங்க. ஏன்னா உன்னை வச்சா இங்கே வந்துட்டு உன்கிட்டருந்து என்ன இன்புட் எடுக்க முடியுமோ அதை மட்டும் தான் எடுப்பாங்க. ஸோ உன்னை வச்சு உனக்கு தெரியாத விஷயத்த வந்துட்டு கொடுத்து இது பண்ணுன்னா கண்டிப்பாக நீ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஆனால் அது வந்துட்டு உனக்கு டைம் எடுக்கும். உன்னால் பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல, ஆனால் அது வந்துட்டு உனக்கு வந்துட்டு கண்டிப்பாக டைம் எடுக்கும். இப்போ ஆக்சுவலி ஒரு ஃப்ரெஷராக வந்துட்டு நீ ஒரு லேண்டிங் பேஜ் போடுறதுக்கு ஒரு 8 மணி நேரம் எடுத்துக்கிறதுனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வந்துட்டு 3 to 4 hours தான் எடுத்துப்பார். ஸோ அதுதான் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஃப்ரெஷருக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அப்படி இருக்கப்போ வந்துட்டு நீங்கள் எவ்வளோ சேலரி கொடுத்தாலும் பரவாயில்ல. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 8K 4K ஃப்ரீ இல்லை பெய்டு போங்கன்னு நான் சொல்ல, மேக்ஸிமம் ஸ்டைஃபன் இல்லாட்டி ஃப்ரீ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு, நான் எப்படா பெரிய பணக்காரன் ஆகிறது, எப்படா நான் 30,000 40,000 சம்பளம் வாங்குறதுன்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது. அது உங்களோட ஸ்கில்லை பொறுத்து தான் இருக்குது. ஸோ எடுத்தோன்னே எனக்கு 20,000 30,000 சம்பளம் வேணும்னு கேட்டால் கண்டிப்பாக தர மாட்டாங்க. நீங்கள் என்ன தான் வந்துட்டு நீங்கள் லோக்கலில் வந்துட்டு ஒரு 2-3 லேண்டிங் பேஜ் பண்ணாலும், ஒரு இ-காமர்ஸ் சைட்டே நீங்கள் வந்துட்டு பண்ணாலும் டோட்டலி வந்துட்டு கம்பெனியோட ஒர்க் ஃப்ளோ வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அதிகமாகலாம் வேணாம், 3 to 6 months நீங்கள் போங்க. அப்படி போயிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு கம்பெனிக்கு போனாலுமே ஓகே இங்கே இதுதான் சொல்லுவாங்க, நம்ம இதை பண்ணிடலாம், ஓகே இந்த வெப்சைட்னால் இதில் தான் இந்த நீடு தான் இருக்கும், இப்போ இந்த வெப்சைட் கேட்குறாங்கன்னா இங்கே இந்த இடத்துல இதை போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு வந்துட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிஷினரிக்கு வந்துட்டு உங்களை ஒரு மோட்டார்ஸ் கம்பெனி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் மோட்டார்ஸ் கம்பெனிக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு வெப்சைட் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் போர்ட்ஃபோலியோ பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா அப்படியே உடனே அடித்து விரட்டி விட்டுருவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ மிஷினரினா அது கொஞ்சம் ஹார்டான மெட்டீரியல். ஸோ அப்போ அதுக்கு கொஞ்சம் தீம் வந்து பார்க்குறப்ப அதோட டிசைன் வந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஹார்டாக இருக்கணும். ஸோ எப்படி சொல்கிறதுனா, அந்த ஃபாண்ட் ஸ்டைலு இது எல்லாமே வந்துட்டு அந்த
மோட்டார்ஸோட ரிலேட்டபிளாக இருக்கணும். நீங்கள் அதுக்கு போயிட்டு இந்த கல்யாண பத்திரிகைகளெல்லாம் வெல்கம் எழுதுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபாண்ட் எடுத்து நீங்கள் போட்டோ இல்லை மஞ்சள் கலரு பச்சை கலர்னு சொல்லி நீங்கள் போட்டு பண்ணியிருந்தீங்கன்னா ஆக்சுவலி போர்ட்ஃபோலியோ வந்துட்டு இனிஷியலாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப கலர் கலராக போடுவீங்க. ஸோ நானும் அப்படி தான் போட்டிருந்தேன். ஸோ இனிஷியலாக எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் என்ன ரிலேட்டடாக நீங்கள் வந்துட்டு இன்னொரு பிஸ்னஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வெப்சைட் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஃபாண்ட் ஸ்டைல் சூஸ் பண்ண கற்றுக்கோங்க, கலர் சூஸ் பண்ண கற்றுக்கோங்க, அதுக்கான டிசைன் சூஸ் பண்ண கற்றுக்கோங்க. இதில் ஒவ்வொரு விஷயத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயம், இந்த ஃபாண்ட் ஸ்டைல் சூஸ் பண்ணுறதுலாம் சின்ன விஷயம் தான். எந்த இடத்துல வந்துட்டு போல்டு தரணும், எந்த இடத்துல வந்துட்டு போல்டு தரக்கூடாது, எந்த இடத்துல வந்துட்டு டார்க் கலர் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல வந்துட்டு லைட் கலர் யூஸ் பண்ணணும், இமேஜ் அலைன்மெண்ட் எப்படி இருக்கணும், இமேஜ் சைஸ் எப்படி இருக்கணும், இந்த கண்டென்ட்க்கு இந்த இமேஜ் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக கற்றுக்கோங்க. தென் அது இல்லாமல் வந்துட்டு இனிஷியலாக ஃப்ரெஷர்ஸ்லாம் பண்ணுற இன்னொரு விஷயம் என்னென்னா வந்துட்டு நானும் பண்ணியிருக்கேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ பேசிகிட்ருக்கேன். ஃப்ரெஷர்ஸ்லாம் பண்ணுற விஷயம் என்னென்னா வந்துட்டு இந்த ஹோவர் எஃபெக்ட் இருக்கும் இல்லையா, இந்த ஹோவர் எஃபெக்ட் வந்துட்டு ஹெச்டி இப்படி நவுத்தினோன்னா அது அப்படி இப்படி மேலே வரும், இல்லைனா பின்னாடி லைட் எரியும், கலர் மாறும். ஸோ அப்படிங்கிறப்ப வந்துட்டு அது நல்லாயிருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா வந்துட்டு என் போர்ட்ஃபோலியோவில் எல்லா பக்கமும் இந்த ஹோவர் எஃபெக்ட்ஸு, இந்த சுற்றிட்டு வர்றது, ரவுண்ட் அடிக்கிறது, அப்புறம் பேரலெக்ஸ் எஃபெக்ட்டு, மவுஸு வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணும்போது அப்படியே வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்துட்டு நான் நிறையா பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் எந்த இடத்துல கொடுக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களை வந்துட்டு ஒரு ஃப்ரெஷர்னே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு லேண்டிங் பேஜ்லேயே ஒரு 20 இடத்துல 30 இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவோம். நீங்கள் கொடுத்துருக்குற அந்த ஓவர் எஃபெக்ட்ஸு, தென் கலரு, ஃபாண்ட் ஸ்டைலு இதெல்லாம் வச்சே கண்டுபிடிச்சிருவான். ஸோ எப்படா தெரியும் அப்படின்னு கேட்டால், நான் எப்படி என்னோடய ஃப்ரெஷர்னு எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு கேட்டால், ஸோ இந்த ஒரு சிம்டம்ஸ் வச்சு தான் எல்லாருமே கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஒரு ஃப்ரெஷருக்கான டிசைன் வந்து வேறு மாதிரி இருக்கும், ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்க்கான டிசைன் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃப்ரெஷராக இருந்துட்டு யோசிக்கிறது என்னென்னா, என்னடா இவன் சும்மா பிளாங்காக ஒரு சைட்டு போட்டு வச்சுருக்கிறான், ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை, ஒரு கலருமே இல்லை அப்படின்னா, ஸோ ஆக்சுவலி வந்துட்டு ப்ரொஃபஷ்னல் சைட்டுக்கும் ப்ரொஃபஷ்னல் இல்லாத சைட்டுக்கும் அதான் வித்தியாசம். ஒன்றுமே எல்லாமே எம்டியாக இருந்துச்சுன்னா அதுதான் ப்ரொஃபஷ்னல். எல்லாமே இருந்து பலன்னு கலன்னு இருந்துச்சுன்னா அது ப்ரொஃபஷ்னல் கிடையாது. ஸோ இந்த சொசைட்டி வந்துட்டு அப்படி ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த சொசைட்டின் கீழே மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த ஃபாரின் சைட்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா சிம்பிளாக ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். அதில் எந்த ஒரு அனிமேஷனும் இருக்கும், சின்ன சின்ன அனிமேஷன் இருக்கும், அது எந்த இடத்துல கொடுக்கணுமோ கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ எந்தெந்த இடத்துல நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கரெக்டாக கற்றுக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு டெவலப்பிங் ஜாப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ட்ரீம் இருக்கும். ஸோ இனிஷியலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு டெவலப்பர் ஜாப்பிங்க்கு நீங்கள் போகலாம். தேங்க்யூ. வாய் ரொம்ப குளருது.